பர்மா அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். ஹலோ வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அம்மா நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்கு தாங்க மேம் பார்க்கணும். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேரு சிவபிருந்தாதேவி. உங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த 22 6 2000. பிறந்த நேரம் 9 மணி, காலையில 9 மணி. 9 AM. பிறந்த இடம்மா? புதுக்கோட்டைங்கம்மா. புதுக்கோட்டை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? இப்போ வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஆக்சுவலி நான் ஒரு சித்தா டாக்டர். இப்போ எம்ஆர்பி வருது. ஸோ நான் எம்ஆர்பி எழுதட்டுமா இல்லை வந்து ஐஏஎஸ் அந்த மாதிரி எழுதட்டுமா இல்லை குரூப் 1 எழுதலாமா அப்படின்னு கேட்கணுமா? சித்தா டாக்டர்மா நீங்கள், நான் வந்து அடிக்கடி சொல்லுகின்ற படிநிலை அமைப்பின்படி செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவம், சனி அதிக சுபத்துவம். சனி தான் அந்த சித்தா ஆயுர்வேத அமைப்புகளுக்கு பொறுப்பு. கடக லக்னம் உங்களுக்கு வந்து இந்த 2 வருஷமாக உங்களுக்கு டைம் நல்லா இல்லை. இந்த அரசு உத்தியோகம் எதுக்காக எழுதுறீங்க? மருத்துவத்துக்காக எழுதுறீங்களா வேற போஸ்ட்டுக்காக எழுதுறீங்களா? ஐயா மருத்துவத்துக்காக தான் எழுதுறேன். மருத்துவத்தில் போஸ்ட் கிடைக்கும். மருத்துவத்தில் போஸ்ட் இதே சித்தா டாக்டர் அமைப்பில் இந்த போஸ்ட்டில் உங்களுக்கு பதவி கிடைக்கும். ஏன்னா சூரியன் வந்து 12ல் மறைஞ்சாலும் சுக்கரனோட சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறார். சுக்கரனோட எப்போ கிடைக்குங்கய்யா? ஜென்மச்சனி இப்போ முடிய போது. ராகு திசையில் இப்போ வந்து இது குரு திசையில் உங்களுக்கு புதன் புக்தி 2026 புதன் புக்தி முடிஞ்சு கேது திசை 2027 தான் ஆரம்பிக்குது. கேது திசை உங்களுக்கு 7ஆம் இடத்தோடு குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிற 7ஆம் இடத்து கேது. அதற்கு முன்னாடி புதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். புதன் வந்து 26 டிகிரி, சூரியன் 7 டிகிரி. புதன் வந்து அஸ்தமனம் அடையக்கூடிய அமைப்புள்ள புதன் வந்து இல்லை. சரி, எப்போ கிடைக்கும்? அவிட்ட நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஏமா இப்போ இல்லைம்மா, கொஞ்சம் தடை இருக்குதுமா. உங்களுக்கு நிஜமாகவே உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா 27 வயசு 28 வயசு ஆகிடும்மா. ஏன்னா புதன் புக்தியில் உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 3 12ஆம் இடங்களோடு 6ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட ஒரு நிலையில் நல்லதுகள் நடக்காது. ஆனால் 6ஆம் அதிபதியுடைய வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் அதிபதியின் பார்வையை வாங்கிய கேது புக்தியில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். கேது புக்தி 7ஆம் இடத்துல இருக்கிறதும் மகரத்தில் இருக்கிறதும் சனியின் வீட்டில் இருக்கிறதும் யோகம். அப்போ எப்போ வேலை கிடைக்கும் உங்களுக்கு? குருதசை கேது புக்தியில் 2027 2026ஆம் வருஷம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மருத்துவத்தில் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? சரிங்க. அப்ப இந்த நடுவுல நான் எதுவும் ஐஏஎஸ் இல்லாட்டி டிஎஸ்பி அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ண வேணாங்களாங்கய்யா? ஆமாம், அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவம் தாம்மா. இந்த மாதிரியான அமைப்புகள் மருத்துவம் நல்லா இருக்கும். சிம்மத்தை வந்து அரகுர சந்திரன் தான் பார்க்குறாரு, சிம்மத்தை குரு கூட பார்க்கல. சூரியன் வந்து புது சுக்கிரனை அஸ்தாங்கப்படுத்தி இருக்கிறது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வலிமை. 2027 இதே மருத்துவம் சித்தா சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையாக எழுதுங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம்.